அன்பிற்கினிய மாணவ தம்பிகளே, இந்த மின்னணு புரட்சி என்பது 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினியின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சி காரணமாக இருக்கிறது. இந்த செயற்கை நுண்ணறிவு நம்ம சொல்கிற பொழுது, இந்த செயற்கை நுண்ணறிவு என்று பார்க்கிற பொழுது ஒரு மென்பொருளையோ கணினி செயல்திட்ட வரைவையோ செயற்கை நுண்ணறிவு எனலாம். இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செயற்கை நுண்ணறிவு என்பது பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. அது எப்பொழுதும் ஓய்வெடுக்கப் போவதில்லை. இந்த செயற்கை நுண்ணறிவால் மனிதர்களைப் போல பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியக்கூடிய சிறப்பு தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. மனிதனால் முடியும் செயல்களையும் நம்ம கடினம் என்று கருதக்கூடிய செயல்களையும் எளிதாக செய்யக்கூடியது தான் இந்த செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவை பார்த்தோம்னா இன்று எப்படி பயன்படுத்தப்படுகிறது மென்பொருள் என்று சொன்னோம்னா, காணொளிகளில் தொகுக்கும் மென்பொருள்களில் இன்றைய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் இதனால் நமக்கு நேரம் அதிகமாக வீணாவது தடுக்கப்படுகிறது. இதில் இந்த வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்கிறார் அப்படின்னா இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளுக்கு வேர்ட்ஸ்மித் என்று பெயர். இதனை தமிழில் எழுத்தாளி எனவும் கூறுறாங்க. அப்படின்னா தகவல்களை கொடுத்தால் போதும், வேர்ட்ஸ்மித் அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கிவிடும். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கூகுளில் போய் ஒரு வழி போகணும் அப்படின்னா அந்த ஏரியாவை மட்டும் நம்ம கொடுத்தா போதும், உடனடியாக அதற்கான வழிகளை நமக்கு இந்த மென்பொருளானது நமக்கு கண்டுபிடித்து தருகிறது.